வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லன்ச் ரொட்டீன் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷை, ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷை அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, வெண்ணெய் உருக்கி நெய் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம முருங்கைக்கீரை பொரித்து சாப்பிடுவோம்ல. எப்பயுமே நான் வெண்ணெய் வாங்கி நெய் உருக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு முருங்கைக்கீரை அவைலபிளாக இருக்காது. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு முருங்கைக்கீரை கிடச்சதுனாலேயே நான் வீட்டில் இருந்த வெண்ணெயை உருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் கட் பண்ணி நான் இப்போ போட்டிருக்கேன். இது நல்லா கொதித்து அந்த நுரையெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இல்லாமல் போட்டாலே அது வெடிக்கும். ஸோ இப்போ இதில் முருங்கைக்கீரை போட்டோன்னே பாருங்கள் எப்படி பொரிக்குதுன்னு. நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரமாக தள்ளி நின்றுக்கோங்க. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போடுங்க. பொரிஞ்சு அடங்கினதுக்கு அப்புறமா இந்த முருங்கைக்கீரையை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்த நெய்யை தனியாக ஒரு பாக்ஸில் நான் ஊற்றி ஆற வச்சுருக்கேன். வடிகட்டினதுக்கு அப்புறமா அதே பாத்திரத்தில் அந்த கீரையை போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அதை போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம். நானும் அப்படிதாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திருப்பி இதை செஞ்சு சாப்பிட்றேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து கலந்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இது பிடிக்குமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா இதுதாங்க. நான் செம்பருத்தி செடி வாங்கி ஃபஸ்ட்டு மொட்டு வச்சது. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் லாஸ்ட் இயர் ஃபெப்ரில் எடுத்தேன். ஸோ இப்போ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக இதில் இந்த மாதிரி இலை எல்லாமே இலை சுருட்டு நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வருதுங்க. அப்புறம் இந்த இலையில ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது அஸ்வினி பூச்சி. அதுக்கு நம்ம வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா போயிடும். அது ரொம்ப நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடு. மோஸ்ட்லி செம்பருத்தி செடியில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். நான் நிறைய பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. உங்கள் யாருக்காவது இந்த இலை சுருட்டு நோய்க்கான சொல்யூஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ கீழே வந்தாச்சு. நான் லன்ச் செய்ய போகிறேன். இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோயா பிரியாணி தான். முக்கியமாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப நிறைய வேணும் அப்படின்னா நான்வெஜ்லாம் கிடைக்காத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சோயாலாம் நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சோயா போட்டுக்கிறேன். 2 பேருக்கான அளவு தான் நான் இப்போ செய்கிறேன். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைட் டிஷ் சிம்பிள் தாங்க. வெள்ளரிக்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். ஸோ வெள்ளரிக்காயை அரிஞ்சு உப்பு போட்டு கலந்து வச்சுருவேன். தயிர் சாப்பிட்ற நேரத்துக்கு தான் ஊற்றுவேன். நான் வெங்காய பச்சடிக்குமே அப்படி தான் பண்ணுவேன். தயிர் முன்னாடியே ஊற்றி வைக்கிறது இல்லை. முன்னாடியே ஊற்றி வச்சா தண்ணி விட்ட மாதிரி வந்துடுது, எவ்வளோ திக்கான தயிராக இருந்தாலும். அதனால் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டுமே மிக்ஸ் பண்ணிக்கிறது. உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ முதல்லையே நான் அரிசி ஊற வச்சிட போகிறேங்க. இது ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இன்றைக்கி யூஸ் பண்ணுறது பாஸ்மதி ரைஸ் தான். நான் முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ பாஸ்மதி ரைஸ் வாங்குறத நிறுத்திட்டோம் அப்படின்னு. இது லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோன்னு நான் சொன்னேன்ல. ஸோ அப்போ நான் பாஸ்மதி ரைஸ் வாங்கிக்கிட்டு தான் இருந்தோம். இதை நிறுத்தினதுக்கு பெருசாக ஒரு ரீசனும் இல்லைங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுனதுனால நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். சோயா பிரியாணியில் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்தாலே அது ஒரு வாசம் தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏற்கனவே போட்ட சன்னா பிரியாணியோட அதே ப்ராசஸ் தான். இதில் சன்னாக்கு பதிலாக இதில் நான் மீல் மேக்கர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலா சேர்க்கறதில்ல. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்மளோட லஞ்ச் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.